ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டோரா குக்கிங் சேனலில் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு வரமிளகா நான் ஒன்று தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தான் போட போகிறோம். கார்லிக் சிக்கனுக்கு கிரேவி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதையும் சேர்த்திடலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்திக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 3 to 4 பேர் சாப்பிட்லாம். நான் அந்தளவுக்கு தான் கிரேவி செய்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். நான் ஆல்ரெடி சிக்கனில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதோட சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம ரொம்ப வணங்கணும் அப்படின்றது இல்லை, அவ்வளோதான், லைட்டாக பிரட்டி விட்டாச்சு. இப்போது நம்ம சிக்கன் எடுத்து இதோட சேர்த்திடலாம். சிக்கன் சேர்த்தி அந்த மசாலாவோட நல்லா சிக்கன் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா தூள் இருந்தாலும் அதை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 20 minutes மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வெந்துடும். நம்ம இப்போயே தண்ணி சேர்த்த வேணாம், ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். 15 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க போகிறேன், செமி ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்த்திக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா பெப்பர் தூள் சேர்த்திக்கோங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். மேக்ஸிமம் ஒரு 20 to 25 minutesக்குள்ளே ரெடி ஆயிரும். அவ்வளோதான், கிரேவி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிற போகிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த கார்லிக் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பெல் ஐக்கானை இன்னும் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.